ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் 30 நாட்களும் நான் சந்திராஸ் கிச்சன் மூலயமா உங்களுக்கு 30 வகை சட்னியை அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 5 வகை 7 வகை 10 வகை இப்படி தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 30 வகை சட்னியும் 30 விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த 30 வகை சட்னியை இனி வரும் நாட்களில் நம்ம தினம் ஒரு சட்னி விதம் பார்ப்போம். இந்த சட்னிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த சட்னி பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு சேர்ந்து வருது. இதில் நான் ஆரோக்கியமான சட்னிகளை உங்களுக்காக தரேன். ஸோ இந்த சட்னிகளை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சட்னிங்க போட்டிருக்கேன். அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நான் சட்னி அப்லோட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சில வகை காய்கறிகளை சாப்பிடாம தவிர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி காய்கறிகளை தவிர்க்காமல் சாப்பிட்றதுக்காக இந்த சட்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னிகளை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சந்திராஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள். இந்த 30 நாட்களும் 30 வகையான சட்னி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ட்டு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த சட்னி வெரைட்டிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சட்னிஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுரக்காய் சட்னி. இந்த சுரக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சுரக்காவை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய உடல் எடை மட்டும் இல்லை, நமக்கு நிறைய விதமான நல்ல பயன்களை இந்த சுரக்காய் தருது. இது என்னென்னு பார்க்கலாம். சுரக்காயில நம்ம நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடை குறைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாவறட்சி ஏற்படுறத இது தடுக்கும். இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. லிவருக்கும் இது ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவங்க சுரக்காவை ஜூஸா கூட எடுத்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, சுரக்காவோட ஜூஸோட நெல்லிக்காய் ஜூஸையும் சேர்த்து கலந்து அதை தலைக்கு பேக் போட்டு குளிச்சாலும் உங்களுடைய ஹேர் ஃபால் பிரச்சனை சரியாகும். இந்த சுரக்காய் பாத்தீங்கன்னா தூக்கமின்மை இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்வை வரவங்க சுரக்காவை சேர்த்துக்கணும். ஏன்னா உடலில் இருக்கிற நீர்ச்சத்து எல்லாமே வேர்வை மூலயமா வெளியில் வந்துடும். அதனால் நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்து சரியாக பத்தாமல் போயிடும். இதனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நீங்கள் சுரக்காவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்தில் 3-4 நாட்கள் சுரக்காவை நீங்கள் ஏதாவது ஒரு உணவில் சேர்த்து சாப்பிடுங்க. கூட்டாவோ பொரியலாவோ இல்லை இந்த மாதிரி சட்னியாவோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சுரக்காவை உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த சுரக்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தேங்காய், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, புளி, பூண்டு, சுரக்காய், கடுகுளுந்து, கடலைப்பருப்பு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துருங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோன்றதுனால நீங்கள் கொல்லை கூட இதில் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்புக்கு பதிலாக. அடுத்து வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம். சுரக்காவை கொஞ்சம் பெருசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சியை நம்ம நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய். தேங்காய் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வேணாம், இதை நீங்கள் சேர்க்க வேணாம். நான் டேஸ்ட்டுக்காக வேண்டி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை வந்து முடி உதிர்தல் பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்தும். இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை எப்பவுமே போடுவேன். இது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சுவையானதும் சத்தானதும் கூட. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.